ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ரிவால்வர் ரீட்டா படம் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பர்த்டே பார்ட்டியை வீட்டில் சந்தோஷமாக ஒரு நாள் நைட்டு செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு கதாநாயகியும் அவங்களுடைய குடும்பத்தாரும் நினைக்க, அன்னைக்கு நைட்டில் அவங்களே எதிர்பார்க்காம அந்த வீட்டுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று அரங்கேற, இதிலிருந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு அவங்க என்னென்ன முடிவுகள் எடுக்கிறாங்க, அந்த முடிவுகள் கடைசியாக எது வரைக்கும் இவங்களை இழுத்து கொண்டு போய் விடுது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ், ராதிகா சரத்குமார், கல்யாண், ஜான் விஜய், அஜய் கோஷ், ரெடின் கிங்ஸ்லே, சுனில், சூப்பராயன், சுரேஷ் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கதாபாத்திரங்கள் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை நீட்டாக நேர்த்தியாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் ராதிகா சரத்குமார் தான் இந்த படத்தில் ஒரு சில இடங்களை நீட்டாக ஸ்கோர் பண்ணது. குறிப்பாக 2 சீனு. ஒன்று, என் தம்பி இதை நேற்றே நீங்கள் வந்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்குற அந்த மொமெண்ட் ஆகட்டும், அதே மாதிரி அவனை போடுங்க மாப்பிள்ள அப்படிங்கிற அந்த மொமெண்ட் ஆகட்டும், இது ரெண்டும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ். இது ரெண்டும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகியிருந்தது இந்த படத்தில். கீர்த்தி சுரேஷ் சுனில் கிட்ட பேசக்கூடிய அந்த லென்த்தியான ஒரு சிங்கிள் ஷாட் அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க அவங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு வீட்டில் நடக்கிற ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டியில் இவங்க எதிர்பார்க்காம நடக்கிற ஒரு சம்பவம், அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த குடும்பம் என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தடுமாறி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் ஆடியன்ஸ் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட, நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸோடு நம்ம நிறைய விஷயங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எக்கச்சக்கமாக எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு 10-15 ஆர்டிஸ்ட் தான் இவங்களை பாண்டிச்சேரி கூட்டு போய் கம்மியான பட்ஜெட்டில் சட்டுப்புட்டுன்னு ஒரு படத்தை முடிச்சிடணும் அப்படிங்கிற அந்த ஹரி மட்டும் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரியுது. அதே மாதிரி கீர்த்தி சுரேஷுடைய அப்பா கதாபாத்திரம், அவருடைய ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படிங்கிறத டைலாக்லேயே சொல்லிட்டு லேட்டர் ஆஃபில் அந்த விஷயத்தை பின்னாடி கனெக்ட் பண்ணது நல்லாவே இருந்தது இந்த படத்தில். அதே மாதிரி பொதுவாக காமெடி படங்களுக்கெல்லாம் நம்ம பெருசாக லாஜிக்கெல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இருந்தும் இந்த படத்தில் சிசிடிவி கேமரா இங்கேருந்து கிடையாது, இது ஒர்க்காகவே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் லொக்கேஷன் மொபைலில் அந்த நெட்வொர்க்கை வச்சு நீங்கள் லொக்கேஷனை ட்ராக் பண்ணால் கூட டவர் லொக்கேஷன் தான் உங்களால் ட்ராக் பண்ண முடியுமே தவிர எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரியாது அப்படிங்கிற விஷயமாகட்டும். கீர்த்தி சுரேஷுடைய தங்கச்சி நீட்டுக்கு எழுத போகிறாங்க, அதனால் கிட்டத்தட்ட அவங்க ஒரு பாதி டாக்டர் தான் இப்போயே, அதனால் ஒரு டெட் பாடி எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு சார், நீங்கள் அதெல்லாம் கேட்காதீங்க லாஜிக்கா அப்படிங்கிற வரைக்கும் இவங்க அந்த லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் எல்லாம் அங்கங்கே அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பல விஷயங்களை கொஞ்சம் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஆனால் இந்த படத்தில் பெருசாக பேக் ஃபயர் ஆனது என்னது அப்படின்னா இந்த படத்துடைய காமெடி தான். இது ஒரு பிளாக் காமெடி படம். பொதுவாகவே இந்த பிளாக் ஹியூமர் அப்படிங்கிறது எங்கே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது, அவங்க எதிர்பார்க்காத ஒரு கிரைமே ஒன்று நடந்து போச்சு, இப்போ அதிலேருந்து அந்த குடும்பம் தப்பிக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா எப்பயுமே தெரிஞ்சுக்கங்க, இந்த கிரைம்லையோ இல்லை இந்த சீனில் இன்வால்வ் ஆகக்கூடிய எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஒரு பயமோ ஒரு பதபதைப்பும் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பயத்தோடையும் இந்த பதபதைப்போடையும் அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அடுத்தவங்ககிட்ட பேசும்போது எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிற விஷயத்தை தான் நம்ம பிளாக் காமெடியாக கன்வெர்ட் பண்ண முடியும். வேற இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த சீனை வேணாலும் பாருங்கள், ஹீரோயினும் சரி அவங்க குடும்பத்தாரும் சரி எல்லாரும் இப்படி ஒரு கிரைம் நடந்துருச்சே அப்படிங்கிற எந்த ஒரு பதபதைப்பும் அவங்களுக்கு இருக்காது. எல்லாத்தையும் சும்மா லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அவங்க. இவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் பதபதப்பாவோ பயமாவோ இல்லை அப்படிங்கிறனாலேயே ஆடியன்ஸுக்கும் அது சுத்தமாக எங்கேயும் காமெடியாக கன்வெர்ட் ஆகவே கிடையாது. இதை நான் சொல்கிறத விட இவங்களே ஒரு சீனில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க படத்தில், எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு, நீ வீட்டில் உட்காந்து சமோசா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதையுமே ஒரு காமெடியாக வச்சு தான் எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், இப்படி ஒரு சம்பவம் நம்ம வீட்டில் நடந்திருந்தது அப்படின்னா சமோசா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க நீங்கள். அதை காமெடியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்படி அவங்களுக்கே அதில் ஒரு பெருசாக ஒரு இன்வால்மெண்ட் இல்லை அவங்களுக்கு அதனால் ஒரு பயமே இல்லைங்கிறனால தான் நமக்கு சுத்தமாக காமெடியாக அந்த படம் எங்கேயுமே பெருசாக கன்வெர்ட் ஆகாமல் போச்சு. இதையும் தாண்டி முதல்ல காமெடி அப்படிங்கிறது சப்ஜெக்டிவ் தான், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒர்க் அவுட் ஆகணுங்கிற நியதி கிடையாது. எனக்கு இந்த படத்தில் காமெடிங்கிறதே ஒரு 2-3 சீனில் தான் ஒர்க் அவுட் ஆச்சு. இது என்னுடைய டேக்கு. அதே மாதிரி மலையாள படமான மிராஜ்னு சொல்லி நம்ம ஜீத்து ஜோசஃபுடைய படம் ஒன்று இப்போ வந்திருந்தது ரீசெண்டாக. அந்த படத்தில் 3 ட்விஸ்ட் வைக்கலாம், 35 ட்விஸ்ட்டாக வைப்பீங்க, எப்பா நீங்களே ட்விஸ்ட் வைங்க, நாங்கள் கிளம்புறோம், இதுக்கு மேலே எங்கள் பாடி தாங்க அது ட்விஸ்ட்டுக்கு அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. அது அந்த விமர்சனத்தில் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபில் எக்கச்சக்கமான கதாபாத்திரங்களை நம்ம திரைக்கதையை நகரங்களுக்காக வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த கதாபாத்திரங்களுக்கு எல்லாத்துக்குமே ப்ராப்பரான ஒரு எண்டு கார்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக எக்கச்சக்கமாக எழுதி பல விஷயங்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்க பின்னாடி. ஆனால் நம்மளே ஒரு கட்டத்துக்கு மேலே சலிப்பு தட்டி போய், சார் இப்போ அஜய் கோஷ்கிட்ட பாடியை நீங்கள் கொடுப்பீங்களா, இல்லை படம் பார்த்து முடிச்சுட்டு அந்த பாடியை நாங்களே வீட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போட்டா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு சலிப்பு தட்டி போச்சு. அதனால் பின்னாடி இவங்க அடுத்தடுத்து பல கதாபாத்திரங்கள் டக்குன்னு உள்ளே வந்து நிற்கும் போது ஆமாம் இதெல்லாம் இருக்குல்ல அப்படிங்கிற ஃபீலே நமக்கு வரல. ஐயோ இன்னும் இவங்க வேறு இருக்காங்களா அப்படிங்கிற நிலைமையில தான் அந்த ஃபீல் நமக்கு இருக்குது. அது இன்னொரு பிரச்சனை. இதனாலேயே 2 மணி நேரம் 22 நிமிஷம் தான் அந்த படம் ஓடுது. ஆனாலும் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே ஓடும் போல தெரியுதுங்க. விடுங்க அது மாதிரி ஓரட்டு நம்ம கிளம்போம் அப்படிங்கிற லெவலில் தான் இந்த படம் நமக்கு ஒர்க் அவுட்டே ஆகுது. அது இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோலமாவு கோகிலா மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் தான் இது.
பட் சொல்லப்பட்ட விதத்தில் ரொம்ப ஒரு ஆவரேஜான வாட்ச் ஆகி போச்சு இந்த படம். அடல்கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாக எதுவும் கிடையாது, ப்ரொஃபானிட்டியாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது, ஆனால் அது எல்லாத்தையும் மியூட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இந்த சுட்டு வீழ்த்தக்கூடிய ஒரு சில காட்சி அமைப்புகள் இருக்குது, அதுக்காகத்தான் ஒரு வேலைக்கு UA16+ என்னவோ இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.